திமுகவில் அவர் இணைய மாட்டார். அதிகபட்சம் அவர் இப்போ ஒரு இயக்கமா வச்சிருக்கிறார் இல்லையா, அந்த இயக்கத்தினுடைய பேரை மாற்றி அவருடைய சகாக்களோட தோழர்களோட தொண்டர்களோட திமுக கூட்டணிக்கு வந்துட்டு அவர் இணையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குது. ஒரு சுயமரியாதையுள்ள ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னம்னா ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் திமுக கூட்டணி தான். ஸ்டாலின் ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்றாரு. அது என்னன்னா, அண்ணா திமுக உறுதியா ஜெயிச்ச தலைவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் அகாமடேட் பண்ணி அதே தொகுதி அவங்க கிட்டே கொடுத்துறது. கொடுத்துட்டு ஜெயிச்சாங்கன்னா இந்த தடவை அவங்க இந்த பக்கம் ஆதரவு மனநிறைவோடு நான் வச்சு சொல்றேன். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் ஆட்சி அமையும். என்டிஏ கூட்டணிக்கு இது பெரிய பலவீனத்தை கொடுக்குமா? ஓ பன்னீர்செல்வம் நிச்சயமா. விஜயகாந்த் வந்துட்டு அரசியல் ரீதியாக தனிச்சு ஒரு மாற்றா வரணும்னு போனாரு. அதை மடைமாற்றி ஜெயலலிதாவோட கொண்டு சேர்த்ததுல வந்துட்டு பலருக்கும் பங்கு உண்டு, பிரேமலதா உட்பட. அதனால அவருடைய அரசியல் வாழ்க்கை அழிஞ்சு போச்சு. இதுதான் உண்மை. எனவே திமுகவோட வந்ததுனால மறுபடியும் தேமுதிக துளிர்க்கும் ஒரு கட்சியா தமிழ்நாட்டில் அங்கீகாரம் பெற்று நிற்கும். சோரை கூட நாங்கள் ஊட்டி விடுறோம், நீ யாரா கேட்கறதுக்கு? ஒரு ஜட்ஜி யார் கேட்கறதுக்கு? நீ எவ்வளவு அனுபவிக்கிற, எவ்வளோத்தையும் அனுபவிச்சுட்டு நியாயமா ஜட்ஜ்மெண்ட் வேற கொடுக்கறது இல்லை. எஸ்ஐஆர்ல எவ்வளவு மோசடிகள் நடக்குது, ஏதாவது பத்தி நீங்க கரெக்ட் பண்ணீங்களா? இருக்கிறவனை செத்தவனை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறான், அதை பத்தி உங்களுக்கு கேட்கறதுக்கு யோக்கியதை இல்லை. அந்த அளவு ஒரு அடிமுட்டாளு மோடி பல லட்சம் கோடி ரூபாயை தூக்கி கார்பரேட் கிட்ட கடனா கொடுத்துட்டு வாரா கடன்களை தள்ளுபடி பண்றீங்க. அதனால ஏற்படுற இழப்பு பெருசா, இவங்களுக்கெல்லாம் இலவசம் கொடுக்கறதுனால ஏற்படக்கூடிய அந்த காஸ்ட் இன்கர்டு செலவு பெருசா? சொல்ல பார்க்கலாம். அடுத்த 6 மாசத்துல பாஜக, விஸ்வ இந்து பரிஷத்து, RSS, அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்து அப்படின்னு ஒரு இயக்கம் கூட இந்த இந்தியாவில் இருக்காது. எல்லாத்தையும் தூக்கி போட்டுறாங்க மக்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு ஐயநாதன் சார் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? ஓ பன்னீர்செல்வம் முக ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசிகிட்டு இருக்க காட்சியை பார்த்தோம். எப்படி திமுகவில் இணைய போகிறாருன்னு எடுத்துக்கணுமா, இல்லை ஒரு வெளியிலேருந்து ஒரு அமைப்பாக ஆதரவு கொடுக்க போகிறாருன்னு எடுத்துக்கணுமா, இல்லை சும்மா சாதாரண ஒரு சந்திப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? திமுகவில் அவர் இணைய மாட்டார். அதிகபட்சம் அவர் இப்போ ஒரு இயக்கமாக வச்சிருக்கிறார் இல்லையா, அந்த இயக்கத்தினுடைய பேரை மாற்றி அவருடைய சகாக்களோட தோழர்களோட தொண்டர்களோட திமுக கூட்டணிக்கு வந்துட்டு அவர் இணையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸ்டாலின் ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்றாரு. அது என்னன்னா, அண்ணா திமுக உறுதியா ஜெயிச்ச தலைவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் அகாமடேட் பண்ணி அதே தொகுதி அவங்க கிட்டே கொடுத்துறது. கொடுத்துட்டு ஜெயிச்சாங்கன்னா இந்த தடவை அவங்க இந்த பக்கம் ஆதரவு. ரெண்டாவது விஷயம், அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை அப்படின்றதும் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அந்த பகுதி மக்கள் அவங்களால பெற்ற பலன்களுக்கு அவங்களுக்கு வாக்களிப்பாங்க. அதையும் திமுக இழக்கணும். ஸோ அது நம்மளுக்கு ஆதரவான வாக்காகவே இருக்கட்டும் அப்படின்ற ஒரு அணுகுமுறையை ஸ்டாலின் கடைபிடிக்கிறார். அந்த அடிப்படையில் இவருக்கு 2 சீட்டோ 3 சீட்டோ கொடுத்து இவர் அகாமடேட் பண்ணிக்கிறதுக்கான, இல்லை ஈவன் டு த டியூன் ஆஃப் 5 seats கொடுத்து அகாமடேட் பண்ணிக்கிறவார். அவருக்கு ஒன்று தான், பிஜேபி அதிமுகவுடைய ஸ்ட்ராட்டஜியை முறியடிக்கணும். அவ்வளோதான். அதை முறியடிக்கிறதுக்கு வந்துட்டு திமுக போன முறை 188 தொகுதியில் போட்டிட்டுச்சு. இந்த முறை 170 165 வந்து நிற்கலாம். புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு வைத்தியலிங்கம் வராரு. வைத்தியலிங்கம் தொகுதியில் அவர் நின்னாலும் வைத்தியலிங்கம் தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. அவர் இப்போ திமுக ஆதரவு எம்எல்ஏ. அதே மாதிரி வந்துட்டு தென்காசியில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னம்னா, பாண்டியன், இவருடைய பையன் PH பாண்டியனுடைய பையன் மனோஜ் பாண்டியன் தான் ஜெயிப்பார். இப்போ அவர் திமுக கட்சி, அவர் அப்படிதான் ஜெயிப்பார், அவர் தான் வந்துடுவார். இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வரும்போது திமுகக்கு இது ஒரு கெயின் தான். ரெண்டாவது, அவங்களுடைய காசு செலவு பண்ண போகிறாங்க. திமுகவோட ஒரு ஒருங்கிணைப்பு வரும், கட்சி பலப்படும், வாக்கு சதவீதம் அதிகரிக்கும், அவ்வளவுதான். ஸோ அந்த அடிப்படையில், எனவே ஒரு சுயமரியாதையுள்ள ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னம்னா ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் திமுக கூட்டணி தான், வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவர் வந்துட்டு அண்ணா திமுக பலப்படுத்துறதுக்கான எல்லா முயற்சியையும் தட்டி கடிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. ரெண்டாவது, இவரே சிதைவுக்கு ஒரு காரணமாயிட்டாரு. அதனால இதுக்கு மேல அவர் நம்புறதுக்கும் ஆள் இல்லை, போறதுக்கும் இடம் இல்லை. ஸோ அந்த இடத்த வந்துட்டு ஸ்டாலின் வந்துட்டு கொடுத்து ஃபில்அப் பண்ணி எடுத்துக்கிறாரு. அதான் நடக்கும். ஆனா இறுதி முடிவு என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. இப்போ அவங்க ஒரு சந்திக்கிறாங்க, இந்த சந்திப்பே அதுதான் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இது ஒரு அடுத்த கட்டத்துக்கான இதுவாகவும் இருக்கலாம். ஏற்கனவே 2 முறை சந்திச்சிருந்தாரு. வாக்கிங்ல சந்திச்சாரு, அப்புறம் நேரா வீட்டுக்கு போய் சந்திச்சாரு. அப்பயும் வந்து எதுவும் கன்ஃபார்ம் ஆகல, அறிவிப்பு வரல. இது வீக்னஸ், அதாவது அதிமுக கூட்டணிக்கு, என்டிஏ கூட்டணிக்கு இது பெரிய பலவீனத்தை கொடுக்குமா? ஓ பன்னீர்செல்வம் நிச்சயமா. ஓ பன்னீர்செல்வம் நின்ற போது அவர் ராமநாதபுரத்தில் நிற்கும் போது 3,41,000 ஓட்டு வாங்கினாரு. அதிமுக 1 லட்சம் ஓட்டு தான் வாங்குச்சு. ரெட்டை இலை அவ்வளவுதான் பின்னுக்கு தள்ளினாரு. அப்போ அவருடைய செல்வாக்குன்றது அந்த பகுதியில் இருக்கும் இல்லையா, அந்த பகுதியினுடைய ஒரு இது 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் ஜெயலலிதாவால்
அப்படின்ற அந்த ஒரு மதிப்பு இருக்கும் இல்லையா, அந்த மதிப்பு மரியாதைக்காக வந்துட்டு அந்த மக்கள் மறுபடியும் வாக்களிக்க தான் செய்வாங்க. அது திமுக கூட்டணியோட வரும்போது அவருக்கு அது கூடுதல் பலம் தான். ரெண்டாவது அவர் இருக்கிறாரு, அவருடைய புள்ள இருக்காரு, அவரோட சேர்ந்து ஐயப்பன்ற ஒருத்தர் ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு 5 பேருக்கு வந்துட்டு நிச்சயமா சீட்டு கிடைக்கும். அடுத்த கேள்வி போறதுக்கு முன்னாடி, இது திமுக கூட்டணியில ஏற்கனவே தேமுதிக இணைச்சிருக்காங்க. கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே இரட்டை இலக்கத்தில் சீட்டு வேணும் நிர்பந்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் அதிமுக வந்து எனக்கு தெரிஞ்சு 2-3 பேர் பக்கம் வந்திருக்காங்க, இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கும் சீட் கொடுப்பாங்கன்ற ஒரு தகவல் இருக்கு. நெருக்கடி அதிகமாயிட்டே போகுது சீட் ஷேரிங்ல. அதுல ஏதாவது துன்பம் வருமா? வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் இப்ப திமுக இருக்கிறாங்க, இவ்வளவுதான் வித்தியாசம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வெற்றி பெறக்கூடியவரோட சேர்க்கிறாங்க, அவ்வளவுதான். ரெண்டாவது விஷயம், 5 சீட்டு தேமுதிக கொடுக்குறீங்கன்னா 10 சீட்ல அவங்களுடைய வெற்றி உறுதியாகுது. தமிழக அரசுடைய சாதனை தான் அவங்களுடைய ஓட்டு பேங்க். அதனால வர்றவங்களும் வெற்றி எதிர்பார்த்து தான் வர்றாங்க. இதுதான் வெற்றிக்கான ஒரே வாய்ப்புன்ட்டு. அதனால அவங்களால ஸ்டாலினுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்குதுன்றதை விட 2 பேருக்கு அது மியூச்சுவல் தான். அது பெருமுறை பெறோம் கொடுத்து நம்ம பெறோம் அப்படின்ற ஒரு இடம் தான் வந்துட்டு அது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தேமுதிக வர்றதுனால ஒன்றாயிடுது. ரெண்டாவது, ஏற்கனவே இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள் இவங்களுக்கெல்லாம் கூடுதலாக இடம் கொடுக்கும். அது ஒரு 2 இடத்த கூட்டி தான் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த முறை. ஏன்னா வெற்றி வாய்ப்பு அதிகமாகுது இல்லை அவங்களுக்கு. போன முறை 6க்கு 4, இந்த முறை 8 தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் போட்டிட்டு 8ம் ஜெயிக்கலாம். அப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு வரும்ல. அவரை பொறுத்த வரைக்கும் என்ன, நிறைய பொது தொகுதி வேணும்னு கேட்கிறாரு. யாரு? திருமாவளவன். அதுக்கேற்ற மாதிரி அதை கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி. நேற்றுல இருந்து ஒரு செய்தி உலா வருது, விஜயகாந்துக்கு துரோகம் செய்து விட்டார் பிரேமலதா அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருது. ஏன்னா திமுக கூட்டணிக்கு வந்ததுனால யார் யாருக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க? உங்களுடைய பார்வை உள்ளபடியே பார்த்தீங்கன்னா, விஜயகாந்துக்கு வந்துட்டு கலைஞர் மேலே வந்துட்டு ஏராளமான மரியாதை உண்டு. இதுதான் உண்மை. ஜெயலலிதா மேலே அவருக்கு கிஞ்சித்தும் மரியாதை கிடையாது. இதுவும் உண்மை. கலைஞருக்கு வந்துட்டு விழா எடுத்தது விஜயகாந்த் தான். ஜெயலலிதாவுக்கெல்லாம் விழா எடுக்கல அவர். அந்த அளவுக்கு வந்துட்டு தெளிவானவர் விஜயகாந்த். விஜயகாந்த் வந்துட்டு அரசியல் ரீதியாக தனிச்சு நின்று ஒரு மாற்றா வரணும்னு போனார். அதை மடைமாற்றி ஜெயலலிதாவோட கொண்டு சேர்த்ததுல வந்துட்டு பலருக்கும் பங்கு உண்டு, பிரேமலதா உட்பட. அதனால அவருடைய அரசியல் வாழ்க்கை அழிஞ்சு போச்சு. இதுதான் உண்மை. அவரும் அழிச்சுக்கிட்டாரு, அவருடைய அரசியல் வாழ்க்கை அழிஞ்சு போச்சு தான் உண்மை. எனவே திமுகவோட வந்ததுனால மறுபடியும் தேமுதிக துளிர்க்கும் ஒரு கட்சியா தமிழ்நாட்டில் அங்கீகாரம் பெற்று நிற்கும். இப்போ இவங்கெல்லாம் இந்த முறை சட்டப்பேரவையில் அவங்க ஒரு 5-6 இடம் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கட்டாயம் மக்களவையில் 3 இடமாவது அவங்களுக்கு கொடுப்பாங்க. 3 இடமும் ஜெயிச்சு மக்களவைக்கு போக வேண்டிய வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது. ஸ்டாலின் எல்லாம் தட்டி அடிக்க மாட்டாரு. முடிச்சு போச்சு, அவ்வளவுதான். ஓகே. பிரேமலதா விஜயகாந்த் வந்து திமுக கூட்டணிக்கு வர்ற வரைக்கும் திமுக கூட்டணியில் இருந்தவங்கலாம் படு மோசமாக விமர்சிச்சாங்க அவங்கள. என்னன்னா, மதில் மேல் பூனை மாதிரி 2 பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஒரு கட்சியா, பெட்டி வாங்குவாங்க அப்படின்லாம் விமர்சிச்சாங்க. இன்னைக்கு உங்க கூட்டணிக்கு வந்த உடனே மௌனம் காத்து பாராட்டு சாணக்கியத்தனமா முடிவெடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்களேன்னு எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க. சாணக்கியத்தனம் அரசியல்ல வந்துட்டு எடுபடாதுங்க. அவங்க முடிவெடுத்தது காரணம் என்ன? ஒரு ராஜ்யசபா சீட்டு. 2வது விஷயம், திமுக கூட்டணியில போனா வெற்றி. 3வது விஷயம், அவங்களுடைய மாவட்ட செயலாளர்கள்லாம் திமுகவோட கூட்டணி போறதை விரும்பினாங்க. அதான் பட்டாசு வச்சுட்டு இருக்காங்க அவங்க, வேற ஒன்றும் இல்லை. இதுல எல்லாம் சாணிக்கத்தனம்லாம் எதுவுமே கிடையாது. அமித்ஷா அவர்களை இந்த தேர்தல் வியூகம் இதுல எல்லாம் பெரிய சாணக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அங்கிருந்தா கூட மாநில தேர்தல்களை உற்று நோக்கி பார்த்துட்டு தான் இருப்பாரு. அப்ப இந்த கூட்டணியெல்லாம் அமையறத, பிரிஞ்சு போறது, என்டிஏலேருந்து பிரிஞ்சு போறதெல்லாம் பார்த்துட்டு மௌனமா இருக்காரு. இதுல ஏதோ ஒரு அரசியல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அமித்ஷா தோத்துட்டாங்கன்னா வந்துட்டு அரசியல் இருக்குது. அமித்ஷா ஜெயிச்சுட்டாருன்னா சாணிக்கத்தனம் இருக்குதா? அதெல்லாம் எந்த நக்கித்தனமும் கிடையாது. ஒரு விடயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். மக்கள் மத்தியில நெருக்கமா இருக்கக்கூடிய அவனுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும். அமித்ஷாவை ஸ்டாலின் தான். யாரும் மக்கள் கிட்ட தமிழ்நாட்டுல அவ்வளவுதான் மேட்டர். ஓகே. சுப்ரீம் கோர்ட் நேற்று ஒரு வழக்கு விசாரணையின் போது மாநிலங்கள் இலவசங்களை வாரி வழங்குறத பற்றி விமர்சிச்சிருக்கிறது. நீங்களே சைக்கிள்லேருந்து சோறுலேருந்து 1000 ரூபாய் தேவையிலேருந்து கொடுத்துட்டா மக்கள் வேலைக்கு போவாங்களா அப்படின்னு நீதிபதி கேட்டிருக்காரு. அது தொடர்பான உங்களுடைய கருத்து? நீங்களாம் ஏன் வந்து கார் வாங்குறீங்க? உங்களுக்கு எதுக்கு பங்களாவை தரணும்? உங்களுக்கு எதுக்கு டிராவல் அலவன்ஸ் தரணும்? உங்களுக்கு இவ்வளோ வசதிகள்லாம் அள்ளி தரணும்? அதெல்லாம் முதல்ல நீங்கள் தூக்கி எறிஞ்சிட்டு அப்புறம் ஏழை மக்களை பற்றி பேசுங்க. இது மக்களாட்சி, இட் இஸ் டெமோக்ரஸி. இதில் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க, நீதிபதி இல்லை. எவனும் அதை பற்றி கருத்து சொல்லக்கூடாது. வேணாம் அப்படின்றத மக்கள் முடிவெடுக்கட்டும். நீங்கள் மேலே இருந்துட்டு இதெல்லாம் கொடுத்து எல்லாத்தையுமே நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா சோறை கூட நாங்கள் ஊட்டி விடுறோம். நீ யாரா கேட்கறதுக்கு? ஒரு ஜட்ஜி யார் கேட்கறதுக்கு? நீ எவ்வளவு அனுபவிக்கிற? எவ்வளோத்தையும் அனுபவிச்சுட்டு நியாயமாக ஜட்ஜ்மெண்ட் வேறு கொடுக்கறது இல்லை. எஸ்ஐஆரில் எவ்வளோ மோசடிகள் நடக்குது. ஏதாவது பற்றி நீங்கள் கரெக்ட் பண்ணீங்களான்னு கேட்குறேன். இருக்கிறவனை செத்தவனை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறான், அதை பற்றி உங்களுக்கு கேட்கறதுக்கு யோக்கியதை இல்லை. செத்தவனை இருக்கிறான்னு சொல்லிட்டு காட்டுறான், அதை பற்றி யோக்கியதை இல்லை. ஆனால் நல்லா நடந்துருச்சுன்னு சான்றிதழ் கொடுத்துட்டு அடுத்த மாநிலத்துக்கு போயிட்டு பண்ணன்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது டு பி கால்ட் அஸ் அ ஜட்ஜ்?
நீங்கள் சொல்லாதீங்க அதெல்லாம். இந்த நாடு ஏழ்மையில் உழந்துட்டு இருக்குது. பட்டினிச்சாவு இல்லாமல் காப்பாற்றுவது இலவசங்கள் தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். 82 கோடி பேருக்கு வந்து ரேஷன் அட்டை கொடுக்குறாங்கல்ல இந்த ஒன்றிய அரசு. கூப்பிட்டு சொல்லு, ரேஷன் அட்டை எல்லாம் கொடுக்காத, எல்லாருக்கும் ஆளு ஒரு பங்களாவும் எங்களுக்கு கொடுக்குற மாதிரி காரும் 4 செக்யூரிட்டியும் கொடுன்னு எல்லா ஏழைங்களுக்கு சொல்லிட்டு அப்புறம் மற்றதெல்லாம் பேசு. இதற்கு முன்தினம் தான் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய ஒரு பேட்டியினுடைய ஒரு ஷார்ட்ஸ் வந்து காணொலியாக வந்துச்சு. அதில் அவர் விமர்சிச்சிருந்தார். அவங்க வந்து பேருந்து பயணத்தையும் இலவசமாக கொடுத்துட்றாங்க, மெட்ரோவும் வேணும்னு கேட்குறாங்க. பேருந்து பயணத்தை இலவசமாக கொடுத்தா மெட்ரோவில் யார் பயணிப்பாங்க? பயணிக்கிறாங்களே தமிழ்நாட்டில், மெட்ரோவில் பயணிக்கிறாங்களே. நீ தானே மெட்ரோ திட்டத்தை நிறைவேற்ற மாட்டேங்கிற. 50,000 கோடி மேலே மெட்ரோவில் வந்துட்டு அதிகமானவர்கள் பயணிப்பது சென்னையும் சரி, பெங்களூரும் சரி, மும்பையும் சரி, டெல்லியும் சரி, எல்லா இடத்துலையும் பயணிக்கிறாங்க. இங்கே தானே இலவச பேருந்து பயணம் இருக்குது. எங்கே அது குறைஞ்சது? அந்த அளவு ஒரு அடிமுட்டாளு மோடி. மக்களுடைய வாழ்க்கை தரத்தை பற்றி என்னன்னு தெரியணும். பல லட்சம் கோடி ரூபாயை தூக்கி கார்பரேட்டுகிட்ட கடனாக கொடுத்துட்டு வாரா கடன்களை தள்ளுபடி பண்ணுறிய. அதனால ஏற்படுற இழப்பு பெருசா? இவங்களுக்கெல்லாம் இலவசம் கொடுக்கறதுனால ஏற்படக்கூடிய அந்த காஸ்ட் இன்கர்டு செலவு பெருசா? சொல்ல பார்க்கலாம். 1181 கோடி உனக்குன்னு ஒரு ஆஃபீஸை கட்டிக்கிற, 6800 கோடிக்கு நீங்கள் விமானம் வாங்கிக்கிற. இந்த செலவெல்லாம் பற்றி நீ முதல்ல பேசு. அதுக்கப்புறம் மக்களுக்கு டிரான்ஸ்போர்ட் கொடுக்குறத பற்றி நீ பேசாத. அதெல்லாம் இங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியும். அதனால தான் ஒன்றும் வேணாம், இவிஎம்மை மட்டும் தூக்கிட்டு வாக்குச்சீட்டில் தேர்தலை வச்சா அப்படின்னோம்னா அடுத்த 6 மாதத்தில் பாஜக, விஸ்வ இந்து பரிஷத்து, ஆர்எஸ்எஸ், அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்து அப்படின்னு ஒரு இயக்கம் கூட இந்த இந்தியாவில் இருக்காது. எல்லாத்தையும் தூக்கி போட்டுறாங்க மக்கள். நீங்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு அதிகார மையத்தை பிடிச்சிக்கிட்டு, இவிஎம்மை வச்சுக்கிட்டு, ஒரு தேர்தல் ஆணையை வச்சுக்கிட்டு ஃப்ராட் அடித்து ஜெயிச்சுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஒரே முறை ஆட்சியை விட்டு நீங்கள் இறங்கி பாருங்கள், நீங்கள் இருக்கிறீங்களான்னு பாருங்கள். இந்த 2026 தேர்தல் களம் யாருக்கு சாதகமாக இருக்குது தமிழ்நாட்டில்? அதெல்லாம் சாதக பாதகமெல்லாம் வந்துட்டு கள்ளத்தனம் தான் தீர்மானிக்குது. திருட்டுத்தனம் பண்ணக்கூடிய தேர்தல் ஆணையம் வந்து இங்கே பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ பேர் பண்ணியிருக்கிறாங்க? உங்கள் பேர் ஆதரவு யாருக்கு? ராதிகா அப்படின்னு எழுதிட்ட. அவங்க அப்பா அம்மா எப்படி கொடுக்குறாங்களோ அப்படி எழுதியிருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி எழுதியிருக்கிறேன், எதை வச்சாலும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்காளர் பட்டியலிருந்து நீக்க முயற்சி பண்ணக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்தி நியாயமான தேர்தல் வருமா? இதையெல்லாம் தாண்டி மக்கள் சக்தி வெல்லும்னு நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நன்றி உங்க நேரத்துக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.